Hey guys, welcome to Paayum Elikesi. ஒரு ஹாலிடே ட்ரிப் போயிட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா ஒர்க்குன்னு இப்போ தான் மைண்ட் ரிலாக்ஸ்டாக போயிட்டுருக்கேன். நான் இங்கேருந்து ஒரு மெல்பர்ன்லேருந்து ஒரு 3 hours ட்ரைவ். அது அந்த இடத்தோட பேர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு சொல்லுவார், மிஸ்டர் வசந்த்னு. இவர் தான் அவர். ஹலோ. அந்த இடத்தோட பேர் சொல்லுங்கள். ரேமண்ட் ஐலாண்ட். எஸ், அந்த இடத்தோட பேர் வந்து ரேமண்ட் ஐலாண்ட். ஸோ அங்கே என்னென்னலாம் இருக்குது, என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது, அதே மாதிரி போகிற வழியில் என்னென்ன பிளேஸ் இருக்குன்றதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, உலகம் உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, அயம் தான் கண்டுபிடிச்சது. யாராகன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு லஞ்ச் ஸ்டாப்பு. பின்னாடி பார்த்தீங்களா அந்த காலத்து ஸ்டீம் இன்ஜின் ட்ரெயின். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடங்க, ஆனால் நல்லாவே இருக்குது. லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, வணக்கங்க. தேங்க்யூ. சூப்பரான லஞ்சுங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிக்கன் பை, க்ரீமி சிக்கன் பை வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஃப்ரைஸு, சாலடு, டொமேட்டோ சாஸ், அப்புறமா பம்ப்கின் சூப், ஒரு பன், பட்டர். ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் மீலு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பம்ப்கின் சூப் அட்டகாசமாக இருக்குது. நல்ல க்ரீமியாக இருக்குது, நல்லா திக்காகவும் இருக்குது. அடுத்து வந்து பிக் மீலுக்கு போகிறோம் நம்ம. ஸோ எவ்வளோ பெரிய சிக்கன் பை பார்த்தீங்களா, இதான். அப்படியே சாலட், நல்ல ஒரு ஹெவி லஞ்ச் சாப்பிட்டாச்சு. ஸோ ட்ரிப்பு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அடுத்து வேற எங்கே ஸ்டாப்? அடுத்து ஸ்டாப்பா? ஹலோ, டைரக்டா டு தி ஸ்பாட். டைம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, எங்கே நிறுத்தி ஏதாவது vlog வீடியோ எடுக்க சொல்லுவேனேன்னு பயத்திலேயே ஓட்டிகிட்டு இருக்கேன். ஆமாம், அதானே. கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. ரேமண்ட் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு இங்கே தான் வந்திருக்கோம். இங்கேருந்து ஒரு ஃபெரியில் போகிறோம். ஸோ அந்த ஃபெரியில் வந்து காரை ஏற்றி அங்கே விட்டதுக்கப்புறமா கரெக்டாக அந்த ஃபெரி கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற நம்மளை ஸ்டே பண்ணுறது ஐலாண்டில் போய் விட்டுரும். திருப்பி கார் எடுத்து நம்ம அங்கே போயிடலாம். நம்ம அங்கே போய் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஒரு வழியாக இடத்துக்கு வந்தாச்சு.
நம்ம வசந்த் வந்து கார் பார்க் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம அதுக்குள்ளேயும் ரூம் டூர் ஒன்று போடுவோம். வெல்கம் திஸ் வேன்னு போட்டிருக்கு. இதுதான் வீடு. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் இடம். டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க. பிபிஎன் அடுப்பு இல்லை. ஸோ அதனால் இண்டக்ஷன் அவன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அது. ஸோ எப்போ தேவையோ மேலே எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து சமைக்க வேண்டியதான். ஓகே, ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது? பால், ஜூஸ், தயிர், பட்டர், சீஸு, ஒரு சாலட் மாதிரி இருக்குது. காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு. இது அப்படியே அப்படி திருப்பினோன்னா இங்கே பாருங்கள், ஹால், பெரிய டைம் பீஸு. அங்கே ஒரு ஓரத்தில் ஒரு திவானுன்னு வாங்க நம்ம ஊரில், சும்மா பெட்டு மாதிரி இருக்கும். அப்படியே உட்காந்து பேசலாம். அங்கே ஒரு டிவி, மாடிப்படி, இங்கேருந்து பார்த்தா பார்த்தீங்களா பின்னாடி நம்ம வசந்த் வந்து ஸ்லேட்டில் என்ன எழுதியிருக்காருன்னு படிச்சுட்டு இருக்காரு. சின்ன வயசில் அவர் வந்து ஸ்கூலில் படித்தாரா இல்லைன்னு தெரில. நீங்கள் பாருங்கள், ஸ்லேட்டில் என்ன படிச்சிங்க? இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு வணக்கம் சொல்கிறேன். ஆமாம், அந்த வீடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 2 பேர் தங்க போகிறோம். நல்ல சஃபிஷியண்ட்டாக இருக்குது இந்த வீடு. நம்ம வாழணும், செம்மையாக வாழ்ந்தாண்டான்ற மாதிரி வாழணும், அவ்வளோதான். அதுக்கு தேவைன்னா எதையும் செய்யலாம், எவனையும் கொள்ளலாம், தப்பில்லை. என்னடா அவன் ட்ரிப்பு வந்துட்டு சமைச்சிட்டு இருக்கானேன்னு பார்க்குறீங்களா? ஒரே பாடி ஒரே டயர்டாக இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி ரூம்லேயே உட்காந்து ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஸோ ரெஸ்ட் எடுக்கிற சமயத்தில் உருளைக்கிழங்கு காய், சாதம் வைக்க போகிறேன், புளியோதரை மிக்ஸு, அப்புறம் தயிர் சாதம். இன்றைக்கி தான் இன்றைக்கி லஞ்சு. மெல்பர்ன்லேருந்து 3 ஹவர் தள்ளி வந்திருக்கோம். பாருங்கள், இடம்லாம் எப்படி சும்மா சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி எந்த வேலையும் பண்ணல. அதனால் வீட்டில் ஃபுல் ரெஸ்ட்டு. இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்லான்னு ஒரு பிளான், நானும் என் ஃப்ரெண்டும். ஹே கைஸ், அதான் ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சு போய் செரியில் வந்து போக போகிறோம். இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு போக போகிறோம். என் ஃப்ரெண்டு வந்து இப்போ தான் கார் அங்கே ஃபெரியில் வந்து ஏற்ற போகிறாரு. அந்த ஃபெரியில் எப்படி போயிட்டுருக்குன்றது காட்டுறேன். ஃபெரியில் வந்து காரில் போகிறவங்களுக்குலாம் வந்து பைசா, இந்த மாதிரி நடப்பாதையில் ஃபெரியில் போகிறவங்களுக்கு, அப்புறம் சைக்கிளிஸ்ட்டு, அவங்களுக்குலாம் பைசா கிடையாது. சூப்பராக இருக்குங்க ஃபெரியில் போகிறது. நல்ல கிளைமேட் வேறு, இன்றைக்கி குளிர் கலந்த வெயிலாக இருக்குது.
பாருங்க ஒருத்தர் எவ்வளோ வருத்தகரமாக வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காரு. இந்த போகிற வழியில் என்னென்னா ஒரு லேக் வில்லிங்டன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த இடம் நல்லா இருக்கும்னு சொன்னார். போய் ஒரு சின்னதாக ஒரு பிட் ஸ்டாப்பை போட்டு அப்புறம் அங்கேருந்து மெல்பர்னுக்கு பயணத்தை தொடங்குவோம். அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இதான் அந்த இடம். இங்கே பாருங்கள், பின்னாடி லேக் தெரியுது பாருங்கள். செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது இடமே. அங்கே பாருங்கள், பின்னாடி நம்ம ஃப்ரெண்டு ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. ட்ரிப்பை முடிச்சுட்டு சோகத்தோடு வீட்டுக்கு வந்தாச்சு. என் ஃப்ரெண்டை என்னை ட்ராப் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். இப்போது நான் என் வேலையை பார்க்க போகிறேன் நான். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, see you all in next episode. Bye.